ஹாய் மை பேபி, இன்றைக்கி வந்து எக் கேஷ்யூ மசாலா ஃபார் யூ மகளே. எண்ணெய் ஊற்றி பட்டை லவங்கம் ஏலக்காய் போட்டு வதக்கிட்டு வெங்காயம் போட்டு வதக்கு. அப்புறம் கொஞ்சமாக இஞ்சி கொஞ்சமாக பூண்டு போட்டு நல்லா வதக்கு. இதுக்கெல்லாம் கம்மி இன்க்ரீடியன்ட் சரியா. அதுவும் பாதி தக்காளி பொடியில் இது கேஷ்யூ போடுறதுனால ரொம்ப திக்கு வரும், அதனால நிறைய இன்க்ரீடியன்ட் தேவை கிடையாது. அப்புறம் ஒரு கப் அவ்வளோ கேஷ்யூ போட்டு நல்லா வதக்கு, பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும். அப்போ கொஞ்சோண்டு பெப்பர் போட்டுக்கோ, ஒரு 4 பெப்பர் போட்டுக்கோ. அதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கிட்டு அதை ஆறட்டோன்னு அரைச்சி சைடில் வச்சுக்கோ. சேம் கடாயில் எண்ணெய் ஊற்றி அரைச்சி வச்ச மசாலா ஊற்றி அந்த மசாலா ஊற்றி திக்காகும். திக்கான உடனே இன்னும் கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கோம்ல மசாலா தண்ணி, அது சைடில் வச்சுக்கோ. அதுக்கப்புறம் வீட்டு சாம்பார் பொடி உப்பு போட்டு நல்லா வதக்கு. அந்த தண்ணி எடுத்து அதில் ஊற்றிடணும். உனக்கு எவ்வளோ திக்கு வேணுமோ அவ்வளோ திக்குக்கு தண்ணி ஊற்றிக்கோ. உப்பு காரெல்லாம் அப்போ செக் பண்ணிக்கோ. அப்புறம் கரம் மசாலா போட்டு வேக வச்சுக்கிற முட்டை எடுத்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எம்மி கறி. இது நானுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் லாஸ்ட்டில் பெப்பர் பொடி போட்டால் எம்மி மசாலா எக் மசாலா ரெடி.